அம்மா பாப்பாக்கு ஜுரமா இருக்கிறதுனால சரியா சாப்பிடவே மாட்டேன்றா. எது கொடுத்தாலும் வேண்டாம் வேணாம் தான் சொல்றா. மருந்தெல்லாம் வேற குடிக்கணும்ல, ஏதாவது சாப்பிடணும்ல, என்னதாம்மா பண்ணலாம்? ஜுரம் வந்த வாய்க்கு எதுவுமே சாப்பிட பிடிக்காதுடா. இது போல கஞ்சி செஞ்சு கொடுத்தா சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும், சாப்பிடவும் பிடிக்கும். புழுங்கல் அரிசியை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் காய வச்சு காஞ்சதும் ஒரு பேன்ல நல்லா வறுத்துட்டு 1 கப்பு புழுங்கல் அரிசிக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி நல்லா வறுப்பட்டதுக்கு பிறகு நம்ம பைத்தம்பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது போல நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல வறுப்பட்டதுக்கு பிறகு தட்டுல ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஃபைன் பவுடரா அரைச்சுக்கலாம். ஒரு பவுல்ல 3 ஸ்பூன் இந்த பவுடரை சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 கப்பு தண்ணியை சேர்த்து கரைச்சுக்கலாம். ஒரு பேன்ல 1 கப் அளவுக்கு தண்ணியை விட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு பிறகு இந்த கலவையை சேர்த்து நல்லா ஒரு 8 நிமிஷம் கொதிக்க குழந்தைகளுக்கு 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கான ஒரு விடுகதை. சேர்த்து வைத்துக்கொள் என்றால் கேட்காது, அவ்வப்போது வேண்டும் என்று அடம் பிடிக்கும். அது என்ன?